தனது கேரம் பயிற்சிக்கூடத்தை நவீன முறையிலான தரமான கட்டிடமாக கட்டித்தர வேண்டும் என்று கேரம் போட்டியில் உலக சாதனை புரிந்த தங்கமங்கை காசிமாவின் தந்தை மபூப் பாட்ஷா தமிழக முதல்வருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். வழக்கறிஞர் முருகவேலு, ரமேஷ், எஸ். ஜெயமோகன், குணசேகரன், முனைவர் தண்டபாணி, அதிசய எட்வர்ட் ராஜா ஆகியோர் அடங்கிய ராயபுரம் ரவுண்டப் மக்கள் இயக்கத்தின் குழுவினர் புதுவண்ணாரப்பேட்டை செரியன் நகரில் கேரம் வீராங்கனை காசிமாவை சந்தித்து அவரது உலக சாதனைக்கு வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்தனர். அப்போது கேரம் வீராங்கனை காசிமாவின் தந்தை மகபூப் பாட்ஷாவுடன் ராயபுரம் ரவுண்டப் மக்கள் இயக்கத்தின் தலைவர் முருகவேலு நடத்திய உரையாடலில் தாங்கள் 12 ஆண்டு காலமாக நடத்தி வரும் கேரம் பயிற்சி கூடத்தை நவீனப்படுத்த உதவுமாறு முதல்வருக்கு அவர் வேண்டுகோள் விடுத்தார். இந்த சென்டரில் வந்து 16 நேஷனல் சாம்பியன் இருக்காங்க. 16 நேஷனல் சாம்பியன் நம்ம சிஎன்சிசி கேரம் கோச்சிங் சென்டரில் 16 நேஷனல் சாம்பியன் இருக்காங்க. சப் ஜூனியர், கேடட்டு, ஜூனியரு, எஸ்ஜிஎஃப்ஐ, ஸ்கூல் கேம்ஸ் ஆஃப் ஃபெடரேஷன் நிறைய பிளேயர் இருக்காங்க. இது வேர்ல்டு சாம்பியன், அதாவது கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண ஒரு பிளேயரும் நம்ம கோச்சிங் சென்டரில் இருக்கார். அவர் பேருன்னு சொல்லுங்கள். மோகனகிருஷ்ணன் அவர் பேர். இந்த மோகனகிருஷ்ணன் எந்த பள்ளியில் படித்தவர்? மோகனகிருஷ்ணன் பிஏகே பள்ளியில் படித்தவர். இந்த கட்டமைப்பு வந்து பழமையான கட்டமைப்பாக இருக்குது. இதை வந்து இன்னும் முன்னேற்றுவதற்காக நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்துருக்கீங்களா? அதுதான் சார், இங்கே வந்து எல்லாமே கீழ்மட்டத்தில் இருக்கிற பசங்க பயிற்சி போகிறாங்க சார். ஆட்டோ டிரைவர் பசங்க, லோடிங் மேன் பசங்க, ஃபிஷர்மேன் பசங்க, அது மாதிரி பயிற்சி பண்ணுறாங்க. அவங்களாண்ட நான் வாங்கி பணம் வாங்கி எதுவுமே கட்ட முடியாது. அவங்க கொடுக்குறது அவங்களும் 200-300 கொடுப்பாங்க. அது வந்து வாடகைக்கும் கரண்ட்டு பில்லுக்கும் பவுடருக்கும் சரியாக போயிடும். இது வந்து சரி பண்ணி தரணும். பெரியவங்க, அதாவது யார் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறாங்க எல்லோரும் உதவி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த கட்டமைப்பு கட்டி இன்னும் நேஷ்னல் பிளேயரை உருவாக்குறதுக்கு சான்ஸாக இருக்கும். இந்த நலன் உரிமைகள் உங்களுக்கு உதவி பண்ணாங்க. அதற்கு அப்பாற்பட்டு அரசு என்ன செய்யணும், இதை வந்து முன்னேற்றுவதற்காக, இதை இன்னும் அதிகமாக டெவலப் பண்ணுவதற்காக என்ன செய்யணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கேரமே வந்து ரொம்ப லோக்கல் கேம் வச்சுருக்காங்க சார். அது மாதிரி இல்லை சார், எல்லா கேம் மாதிரியும் கேரமும் ஒரு ஸ்போர்ட்ஸ் தான் சார். ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு, செஸ்ஸு, அது மாதிரி கேரமும் ஒரு நேஷ்னல்ஸு, இன்டர்நேஷ்னல்ஸ் கேம் தான். இதையும் வந்து நம்ம தமிழக அரசு வந்து இதையும் வந்து மேலே கொண்டு வரணும். இந்த கேமே வந்து வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்கு முயற்சி பண்ணணும். நிறைய மீடியா வரணும், ஸ்பான்சர்ஸ் வரணும், எல்லாமே செய்யணும். அதே மாதிரி நம்ம தமிழக அரசாங்கம் வந்து எங்களுக்கு உதவி செய்யணும். தமிழக அரசு வந்து உதவி செய்யணும். ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதவி செஞ்சு தான் என் மாவை வந்து இன்டர்நேஷ்னல் போகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அதே மாதிரி தமிழக முதல்வர் வந்து இந்த கட்டமைப்பு கட்டுறதுக்கு நிதி உதவி கொடுத்து அவரே இந்த கட்டிடம் கட்டிட்டு வந்து ஓப்பனிங் பண்ணி நம்ம பசங்களை வளர்க்குறதுக்கு உதவி செஞ்சு தாழ்மையோடு கேட்டு. இந்த கேரம் பயிற்சி நிலையம் இருக்கு இல்லையா, இதற்கு உதவின்னு சொன்னீங்க. அரசுகிட்ட வந்து எந்த விதமான உதவியை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அரசுகிட்ட எந்த உதவினா, அரசு எந்த உதவி பண்ணாலும் அது பெருசாக தான் பண்ணுவாங்க. இது வந்து இந்த கட்டிடம் நல்ல தரமான கட்டிடமாக கட்டி கொடுத்து இன்னும் இங்கே எல்லா ஸ்பெஷாலிட்டியும் செஞ்சு கொடுத்து நேஷ்னல்லாம் போகணுன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான போர்டு. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மழை அடிச்சதுன்னா விளையாட முடியாது, மழை காற்றுல வந்து விளையாட முடியாது. ரெண்டாவது வந்து குவாலிட்டியான போர்டு வேணும். அதாவது நம்ம இங்கே விளையாடிடலாம், நேஷ்னல் போகும்போது அந்த குவாலிட்டி கிடைக்கணும். இன்டர்நேஷ்னல் போகும்போது அதோட குவாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அதெல்லாம் நம்ம அரசாங்கம் இந்த கோச்சிங் சென்டருக்கு செஞ்சு தரணும்னு தெரியுது. அதாவது ஒரு பிற்படுத்தப்பட்ட பகுதியான செரியன் நகரில் இப்படி ஒரு கேரம் மையத்தை வைத்து நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இதில் மாவட்ட அளவில், மாநில அளவில், தேசிய அளவில், சர்வதேச அளவில் நீங்கள் வந்து போட்டியாளர்கள் உருவாக்கி அந்த போட்டியாளர்கள் வெற்றியும் பெற்று வந்திருக்கிறாங்க. இந்த உலக அளவில் வெற்றி பெற்று வந்திருக்காங்க. இவர்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட உதவிகள் அரசு வழங்கினால் இன்னும் இது சிறப்பாக இருக்கும்? அரசு வந்து அதுதான் சார், இவங்களை வந்து கீழ் மட்டத்தில் இருக்க பசங்களை வெளியே கொண்டு வரதுக்கு அரசு முழு மூச்சோட உதவி பண்ணும் சார். இது மாதிரி வந்து சின்ன கேம்ஸ் வந்து ரொம்ப பேருக்கு வெளியே கொண்டு வரதுக்கு முடியாமல் இருக்கிறாங்க, தவிக்கிறாங்க. ஏழை மாணவங்க வந்து ஸ்டேட்டுக்கு போகணுன்னா, நேஷ்னல் போகணுன்னா அவங்களுக்கு வந்து ஃபண்டுக்கு அலாட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அவங்க வீட்டில் சமைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் வெளியூர் உலகத்துக்குலாம் போயிட்டு வரணும்னா, வெளியூருக்குலாம் போயிட்டு வரணும்னா கஷ்டமாகும். அது மாதிரி பார்த்து யார் நேஷ்னல் போகிறாங்க, நேஷ்னல் பிளேயருக்குலாம் வந்து ஊக்கத்தொகை கொடுத்து அவங்கள போயிட்டு வரத்துக்கு உதவி செய்யணும். ரெண்டாவது வந்து படிக்கிற பசங்க நிறைய பேர் இருக்காங்க சார். நல்ல, அதாவது
கேம்ஸு மட்டும் இல்லை சார், நீங்கள் படிக்கிறவங்க நல்லா படித்து யாருமே வந்து சொல்ல முடியாது. பிஏகே ஸ்கூலில் படித்த பையன் ஒருத்தர் கின்னஸ் பண்ணியிருக்கான். அது மாதிரி இங்கே நிறைய மாணவர்கள் உருவாகியிருக்காங்க. இது வந்து பெருசாக செய்யணும் அரசு உதவி. அதாவது உங்களுடைய கோரிக்கைகள் அரசின் காதை எட்டும், அரசு கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்யும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் இந்த பேட்டி உரையை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி சார்.